வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி காட்ட போகிறேங்க. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது ஈயச்சொம்பில் நான் காய்ச்ச போகிற ஒரு ரசம் ரெசிபி தான். ரசம் வைக்கும்போது எவ்ரி டைம் நான் அன்னன்னைக்கு வேணுமான அளவு ரசம் பொடியை நான் பண்ணி தான் போடுவேங்க. அந்த ரசப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஈயச்சம்பு. இது ஆல்மோஸ்ட் 2 வருஷமாக நான் வச்சுருக்கேன். 2 வருஷமாக எவ்ரி டைம் ரசம் காய்ச்சும் போதும் இதில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். எங்கிட்ட 2 ஈயச்சொம்பு இருக்குது. இது பெருசுங்க. இது 1.5 லிட்டர். இது சின்னது 1 லிட்டர் தான். ஆனால் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அது பற்ற மாட்டேங்குது. ஸோ நான் ஏதாவது ரெசிபி அதில் பண்ண உங்களுக்கு காட்டுறேன். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 1.5 லிட்டர் அளவுள்ள ஈயச்சொம்பு. ரசத்துக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி, அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க, ஈயச்சம்பில் நீங்கள் டைரெக்டாக அடுப்பு மேலே வைக்க முடியாது, அது கரைஞ்சிரும். ஸோ நீங்கள் அதை தேவையான புளியும் தண்ணியும் ஊற்றி தான் நீங்கள் அதை அடுப்பு மேலே லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் வைக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தக்காளி போட்டு தான் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். ஸோ நான் இது ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. அது நல்லா அலம்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நான் இதை நல்லா மையாக வேக வைக்க போகிறேன். இப்போது ரசத்துக்கு தேவையான ரசம் பொடியை நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுதாங்க என்னோடய ரசம் பொடி. நான் இப்படி தான் பண்ணுவேன். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய்ங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். அது நல்லா காயட்டும். கூடவே இன்னொரு ஸ்டவ்வில் நான் பருப்பை வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. ரசம் பொடி எப்போவுமே நான் தேவையான அளவு அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிப்பேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் தான், ஒரு டீஸ்பூனில் 4 ஸ்பூன் வெந்தயம், அதே 1/4 ஸ்பூன் எவ்வளோ வெந்தயமோ அவ்வளோ கடுகு போட்டிருக்கேன். வெந்தயம் கடுகு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் சீரகம். ஸோ 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சீரகம். இந்த நான் மெஷர்மெண்ட் திருப்பி சொல்கிறேங்க. அப்புறம் இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் பெப்பர், மிளகு. ஸோ இதுவும் போட்டுக்க போகிறோம். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோங்க. நல்லா கமகமன்னு வாசனை வரணும். அப்படி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் நாங்கள் கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி 4 டீஸ்பூன். ஸோ 2 ஸ்பூன் ஜீரகம்னா 4 ஸ்பூன் கொத்தமல்லி. நெக்ஸ்ட் நாங்கள் இதில் போட போகிறது காஞ்ச மிளகாங்க. காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் பேடிகே மென்சின்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காஷ்மீரி மிளகா அது ஒரு 4, அப்புறம் நார்மல் காரம் வர சில்லி 4 போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்து இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நாங்கள் சேர்க்கணுங்க. கருவேப்பிலை சேர்த்து அது படப்படன்னு வெடித்து வர்றதுக்குள்ளே உங்களோட ரசம் மசாலா ரெடி ஆகிடும். இதுதான் ரசம் பொடி பண்ணுறதுக்காக நான் வறுத்துருக்கிறது. இதை நல்லா ஆற விட்டு நாங்கள் ஒரு பவுடராக பண்ணிக்கணும். எப்போவுமே ரசமை இப்படி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மசாலாவை வறுத்து நீங்கள் ரசம் பொடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரசத்துக்கு திருப்பியும் எல்லாமே என்ன வேணுமோ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எங்களோட ஈயச்சம்பு, அதுக்கப்புறம் புளி தண்ணி, அப்புறம் டொமேட்டோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய மிக்சியில் போட்டு அதை நல்லா ஆட்டி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் அப்புறம் பெருங்காயத்தூள், இந்த 3 எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 4-5 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் ரெடி பண்ணியிருக்கேன். டொமேட்டோவை நான் நல்லா பியூரி பண்ணி அதை புளி தண்ணி கூடவே ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்புறம் மிக்ஸி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் இந்த பொடியும் ஆட்டிக்க போகிறோம். அதுவும் ஆறிடுச்சுங்க. நாங்கள் எங்களோட ரசம் பொடி அதுவும் நாங்கள் கொரன்னு ஆட்டி அதுவும் வச்சுருக்கேன். இப்போ எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது நாங்கள் அந்த புளி தண்ணியும் டொமேட்டோ பியூரியும் எடுத்து நாங்கள் இப்போ ஈயச்சம்பில் ஊற்றிக்க போகிறோம்.
இப்போது இது கூடவே நாங்கள் அந்த மிக்ஸி கழுவி வச்சோம் இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போது இதில் நாங்கள் எடுத்து வச்ச கருவேப்பிலை, அப்புறம் அப்படியே இடித்து வச்ச பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் நாங்கள் இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், இந்த 3ஐயும் இங்கே சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே நாங்கள் கொர நரைச்சி வச்ச ரசம் பொடியும் நான் இங்கே சேர்த்துக்க போகிறேன். ஸோ சேர்த்துட்டு இதை 3ஐயும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை அடுப்பு மேலே வைக்கணும். இப்போ இட்லிச்சம்பை எடுத்து நாங்கள் ஸ்டவ்வில் வச்சாச்சுங்க. நான் மீடியம் ஹீட்டில் தான் இதை குக் பண்ண போகிறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். நீங்கள் நினைக்கலாம் ஒன்றுமே இல்லையே உள்ள அவ்வளோ கம்மியாக வச்சுருக்காளேன்னு. இல்லைங்க, நாங்கள் பருப்பு தண்ணி ஊற்ற போகிறோம், அப்புறம் இதை பெருக்க போகிறோம். அப்படின்னா நாங்கள் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி ரசத்தை பெருக்க போகிறோம். 1.5 லிட்டர் சொம்பு இல்லையா, நான் ஆல்மோஸ்ட் 1.5 லிட்டர் தான் காய்ச்சுவேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்போ கரெக்டாக காட்டிகிட்ருக்கேன். சைட்லேயே நம்ம பருப்பு நல்லா மைய மாதிரி வெந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பருப்பு வெந்திருக்கணும். நீங்கள் சும்மாவே கரண்டியில் சுற்றி விட்டாலே அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு பருப்பு கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஈயச்சொம்பில் நல்லாவே ரசம் நுரை கட்டி இருக்குங்க. இதுதான் ரைட் டைம். நான் பருப்பு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிக்க போகிறேன். பருப்பு தண்ணியை நான் ஊற்றியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இது நல்லா கொதிக்கணும். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா பொங்கி வர்ற மாதிரி கொதிக்கணுங்க. ஸோ சிம்லியை வச்சு இதை நீங்கள் கொதிக்க விடலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இதை செஞ்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது நல்லா கொதிக்கிறப்போ எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குங்க. இது நாங்கள் தாளிக்கணும். ஸோ தாளிக்கிறது வந்து நான் நெய்யில் தான் தாளிக்க போகிறேன். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து இது கொதிக்குதுப்போ. நான் இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டேன். இப்போது நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு தாளித்ததுக்கு அப்புறம் தான் நான் கொத்தமல்லி தலையை போடணும். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி சைடில் வச்சுட்டேன் ரெடியாக. தாளிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நெய்யில் வந்து தாளித்தா இது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக நான் ஒரு சின்ன கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் வந்து தாளிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட மாட்டோங்க. இதுக்கு ஜஸ்ட் நெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு, அப்புறம் நிறைய ஜீரகம். நான் வந்து 1.5 ஸ்பூன் ஜீரகம் நான் தாராளமாக போடுவேன். அப்புறம் ஒரு 2 உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 கடலைப்பருப்பு, இவ்வளோதாங்க. அது நெய்யில் கமகம்மன்னு மணக்கணும். அவ்வளோ நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுத்து தாளித்து நீங்கள் அந்த ரசத்துக்குள்ளே கொட்டிடலாம். நான் இப்போது சொல்கிற ப்ராசஸை நீங்கள் வந்து ஈயச்சொம்பு இல்லைன்னாலும் நீங்கள் நார்மல் ரசம் வைக்கிற கடாயிலேயே பண்ணி பாருங்கள், உங்கள் ரசம் வைக்கிற பாத்திரத்துலேயே. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணால் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து தாளித்ததை எடுத்து நான் ரசத்தில் போட்டுட்டேன். இப்போ நான் கொத்தமல்லி தலையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். கொத்தமல்லி தலை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. உங்கள் ரசம் அவ்வளோ சுவையாக அவ்வளோ மணமணக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரசம் ஆஃப் பண்ணதும் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது இதெல்லாம் சுட வடித்த சாதம், கொஞ்சம் நெய், அதுதான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். சுட சாதம், கொஞ்சம் நெய், அப்புறம் 2 அப்பளத்தை வறுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கமகமக்கிற ஒரு ரசத்தை நான் வந்து மனசாரங்க ஊற்றி நான் சாப்பிட போகிறேன். எனக்கு பண்ணும்போதே ஆக்சுவலி ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. வெஜிடேரியன் ஃபுட்டுனால எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த ரசம் எஸ்பெஷலி என்னோடய ஃபேவரட். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் பாத்திரத்துலேயே நீங்கள் பண்ணி இதே மெத்தடில் பாருங்கள். அந்த நான் சொல்லி கொடுத்த ரசம் பவுடர் தாங்க ஹைலைட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு கடி அப்பளம், ஒரு பிடி சோறு, அதுதான் நான் இன்றைக்கி பண்ணேன். சாப்பிட எவ்வளோ சாப்பிட்டேன்னே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. என்னோடய ரெசிபி இன்றைக்கி நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு அழகான ரெசிபியில், இன்னொரு சுவையான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் டேக் கேர், பை.
பாய் பாய் சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் சாப்பிட்றத இன்னும் நிறுத்தலைங்க. அவ்வளோ நல்லா இருக்கு.